நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலேஜ் காலர் பட்டனை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போன நாம அதே காலரை தூக்கி விட்டு சுத்த ஆரம்பிக்கிறதும், ஆளுக்கு முன்னாடி சீட் போட்ட அதே பஸ்ல ஃபுட்போர்ட் அடிக்க ஆரம்பிக்கிறதும் இந்த காலேஜ் லைஃப்ல தான். படிக்கிறவன் படிச்சுக்கிட்டே தான் இருப்பான், படிக்க பிடிக்காதவன் கலாய்ச்சிக்கிட்டே தான் இருப்பான். ஒரே ஒரு மார்க் போடுங்க சார்னு கெஞ்சுறவனும், மார்ச் போனால் செப்டம்பர்னு கெத்து காட்டுறவனும் ஒன்னா சேர்ந்து சுற்றுற அந்த வாழ்க்கையே தனி. படிப்போடு சேர்ந்து பல விஷயங்களை தெரிய வைக்கிறேன். செட்டே ஆகாத கோர்ஸ் எடுத்தவனுக்கு தான் யாரு, தன்னோட திறமை என்னன்னு புரிய வைக்கிற காலேஜ் வெறும் கல்லால சிமெண்டால கட்டின பில்டிங் இல்லை. கண்டிப்பா அதுக்கு உயிர் இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா ஒரு காலேஜ் நமக்கு படிப்பு மட்டும் சொல்லித் தர்றது, வாழ்க்கை லைஃப் அதான் அது. இங்க வரணும்னு நினைச்ச ஒவ்வொருத்தரும் இங்கிருந்து போகணும்னு நினைச்சதா கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஹீரோயின் தான். உங்க காலேஜ் லைஃபை பிரதிபலிக்கிற கண்ணாடியா கனா காணும் காலங்கள் கல்லூரி சாலை. இது உங்க காலேஜ் பாஸ். இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. சந்தியா சாஃப்ட் டைப் தான், ஆனா மஞ்சு நீங்களே பாருங்களேன். காலேஜோட ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் போறதா? நீ கொஞ்சம் மெதுவா போ. கொஞ்ச நேரம் சும்மா இரு மஞ்சு, எல்லாம் நான் பத்திரமா பாத்துக்கறேன். சும்மா இரு, டென்ஷன் ஆகாத. போட்டா என்னடி ஆகும்? ஒண்ணும் ஆகாதுன்றேன்ல. ஐயோ ஸ்லோவா போடி. மொயம் 30 ரூபாய். என்ன 30 ரூபாய்? ரோஸ் எவ்வளவு? ரோஸ் 10 ரூபாய். ரொம்ப விலை அதிகமா இருக்குது. ஐயா தொடாத. பூவெல்லாம் ஐகா போயிடும். அச்சி தொடாதன்றல. தொடாத. என்னக்கா? காலங்காத்தால நல்ல பெருசா போனி பண்ணுறியா? ஐயோ. ஏய் இல்ல ஏய் ஐயோ அண்ணா வண்டி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஐயோ அப்ப ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சாரிக்கா, ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் காசு எடு முதல்ல. என்ன மாயிச்சு நான் நின்னுங்கறீங்க? நான் பேர் வந்து இச்சிட்டு அவன் போயிடுறா. கூப்பிடவல. சோ அம்மா இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அந்த சிவா போய் உள்ள போய் நான் கேளுக்கிட்டே அங்க போறேன் நினைச்சிங்கற. பாரு பூவலக்கே ஊந்திச்சு. காலங்காத்தால போனி கூட அவள இன இன்சை. ஒரு நிமிஷம். காசு உங்களுக்கு முதல்ல. காலங்காத்தால வந்தது பாருங்க. சாகுறாதீங்க. இந்தாங்க. என்ன இது 50 ரூபாய். உனக்கு பதிலா காலேஜ்ல நான் போய் படிக்கிறேன். இதா இருக்கு ஆண்டி. சாரி ஆண்டி. சாரி ஆண்டி. இந்த பிசாத்து காசை வச்சு என்ன பண்றீங்க? 50 எடுக்கறியா? சரியா இருந்துலங்க. காலங்காத்தால வண்டி ஓடுதலனா என்னத்துக்கு? அப்புறம் நான் நாளைக்கு ரூபாய் தரேன். இப்ப சேர்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மோரடி பாருங்க. சரியா இருந்துங்க. நான் பார்க்க எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கானுங்க. ஹாய் லேடிஸ். எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் டைம் now? ஓ காட், இங்கிலீஷ் தெரியாதா? மணி நான் கேட்டேன். 8:15 ஆகுது. 8:15? கரெக்ட் டைம் தானா? ஏன் அப்படி கேட்குற? வாட்சை பார்த்தா ரொம்ப லோக்கலாக தெரியுது. 2000 ரூபாய் HMT வாட்சிடா இது. உன்ன மாதிரி லோக்கல் நினச்சியா? ஆமாங்க, இவரும் காலேஜுக்கு தான் போகிறாரு. பந்தா பண்ணுறத ஃபுல் டைம் ஜாபாகவும் காலேஜ் போகிறத பார்ட் டைம் ஜாபாகவும் பண்ண போகிறாரு. ஓ அப்படியா? ₹5 குனிஞ்செடுக்க கஷ்டமா இருக்குமே, ஆனா எடுத்தா டீ சாப்பிடலாம். என்னத்தை பார்க்குறான்? ஹலோ, மலபார் கோட் வச்சாங்க. நேற்று ஈவினிங் உங்கள் ஷாப்பில் வந்து டைமண்ட் ரிங் வாங்கியிருந்தேன். அதேமாரி ஒன்று என் ஃப்ரெண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம். அந்த மாடல் கிடைக்குமா சார்? அட சில்லற பயல. ஈவினிங் வந்துட்டுமாங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஈவினிங் தாஜில் ஒரு பார்ட்டி இருக்கு. பார்ட்டி ஒரு 10 மணிக்கு வரட்டுமா? கூட்டிடுவீங்களா?
ஓ அப்படியா? ஏய் கீழே குனிஞ்சி எடுக்க தொப்பை அடிக்குதா? கீழே 5 ரூபாய்க்கு தான் அந்த சீனு. அதை எடுத்துட்டு போடா. வந்துட்டான் காலையில ஆளும் மூஞ்சும். நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம நடிக்கிறத காணவரில் கண்டுபிடிச்சிடறாங்களே. வாடி சொன்னா கேள்றி. போறாண்டி. போன போட்டு விடு. ஆஹா நீ வா. ஹைடா ஹைடா. நீ எப்படா வந்த? இப்பதான். ஓகே. ஏன்டி இப்படி பண்ற? இங்கே நிக்கலாண்டி. இங்க ஏன்டி இப்ப நிக்கிற? என் ஆள் எவ்வளவு அழகா இருக்கான்ல. எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியல, உன் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது. பின்னா ஹட் ஸ்டாக் மாதிரி பின்னாடி செஞ்சுட்டு இருந்தா முதல்ல போய் சொல்லு போ. எப்படி போய் பேசுறது? வாயால தான். அவன் தான் கிளாஸ்க்கு போயிட்டான்ல, போய் சொல்லு போ. நான் மட்டும் தனியாவா? நீயும் கூட வாடி. விட்டா ஃபர்ஸ்ட் நடிக்க துணைக்கு கூப்பிட்டு போல இருக்கு, போடி. தனியா போணுமா? போ. சரி. ஏய் போ. என்னடாச்சு? யூ இடியட். எங்க வரணும் எங்க வரக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? நான்சென்ஸ். சாரி சார், கிளாஸ் ரூம் நினைச்சு உள்ள வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இயரா நீ? எஸ் சார். எந்த டிபார்ட்மெண்ட்? விஸ்காம். விஸ்காம் அங்க இருக்கு, இங்க சுத்திக்கிட்டு இருக்க. கோ தேர். ஓகே சார். ஏய் பாடி. நீங்க என்னடா பண்றீங்க இங்க? சும்மா படிச்சிட்டு இருக்கோம் சார். கோ டு யுவர் கிளாसेस. சார் ஜிப்பு சார். ஜிப்பை போடுங்க சார். ஐ நோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீக்கிரண்டி, இன்னும் எவ்வளவு நேரம்? பிள்ளைக்கு டைம் ஆகுதுல்ல. எனக்கு 2 கை தானே இருக்கு, 4 கையா இருக்கு. சரி சரி, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காத. நீ இந்த பக்கம் வா, நான் போய் சமைக்கிறேன் பார். வா, எழுந்து வா, எழுந்து வா. கிழிச்சாரு. ஆமா, இந்த கோஸ் எதுக்கு வெட்டி வச்சிருக்க? பொரியல் பண்ணதான். ஆமா, பொரியலுக்கு. கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு? இது குளுமன்னு தெரியாதா உனக்கு? காலேஜ் போற புள்ள அவன் இதை சாப்பிட்டு போறான்னு வச்சுக்க, அப்புறம் அவனுக்கு ஜுரம் வந்த படிப்பு கட்டு போவோம் இல்லையா? அதை வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதுதாண்டி உனக்கு பொரிச்சு போடணும். அப்பதான் உனக்கு மூளை வளரும். எனக்கு இருக்கிற மூளையே போதும். இனிமே தான் நான் ஆபீஸுக்கு வேலைக்கு போய் கிழிக்க போறேன். ஆமா, கூட கூட பேச கத்துக்க. இதுல மட்டும் குறைச்சல் கிடையாது. ஐயோ, ஏங்க பார்த்து செய்யக்கூடாதா? சரி சரி, பாத்துங்க. வேண்டாம், அது வேலையை பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. சொன்னா கேட்டாதானே ஆகும். என்ன அதிகாரம் பண்றதை விட்டுட்டு முதல்ல எந்திரிச்சு போங்க. உங்க அருமை புள்ள தூங்கிட்டு இருக்கான், முதல்ல போய் எழுப்புங்க. மணி 8 ஆகுது. ஆமா, அவனுக்கு அப்பவே டீ கொடுத்து எழுப்பு சொன்னேன், நீ எழுப்பலையா? எல்லாம் எழுப்பி பார்த்துட்டேன். இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்ப தெரியாது என் பிள்ளையோட அருமை. அவன் காலேஜுக்கு போயிட்டு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் பாரு. அப்பதான் என் பிள்ளையோட அருமை உனக்கு தெரியும். இன்ஜினியரா? என்ன படிக்க வைக்கிறோம்னு தெரியாமையே பேசுறாரு.
இந்த ஊர்காரங்களுக்கு இந்த மாடசாமியை பத்தி தெரியாது. இன்னும் 3 வருஷம் போட்டோம், அப்ப தெரிஞ்சுக்குவானுங்க. பயனே இவ்வளோ ஹைட்டாக ஊற்றி ஆற்றும் போதே தெரியும் இவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு. ஆமாங்க, இவர் சொந்தமாக டீ கடை வச்சிருக்காரு. இவரோட லட்சியம், ஆசை, வெறி எல்லாமே இவரோட பையன் நல்லா படித்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணுங்கிறது தான். ஆனால் அதில் 1008 சிக்கல் இருக்கு. அதில் முதல் சிக்கல் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. பயனே ஐயா எழுந்திருப்பா, மணி 8ஆவதுப்பா. ஏன்பா இவ்வளோ காலையிலேயே எழுப்புற? இன்னைக்கு உனக்கு காலேஜ் மறந்துட்டியா? காலேஜ்னு சொன்னதும் இவன் முகத்திலேயே இவ்வளோ பெரிய கலவரம், அது போக போக உங்களுக்கே தெரியும். இந்த டீயை குடிச்சிட்டு போய் பல்லு வளைக்கிட்டு குளிச்சுட்டு வா. என்னய்யா முகத்துல சிரிப்பியே காணோம்? போய் குளிச்சுட்டு வா. ஹலோ சார் லிஃப்ட் சார் நிறுத்து சார். நிறுத்தவே மாட்டுறாங்களே. ஏய் எனக்கே லிஃப்ட் கொடுக்கல, ஓண்டி பச்சர் தான் போ. என் லெவலுக்கு உங்ககிட்டலாம் கேட்குறேன் பாரு. நான் ஃபோன் பண்ணா ஃப்ளைட்டே வரும், என்கிட்டே வா. ஏய் மெண்டல் ஓரமா போடா. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான், மேனேஜ் பண்ணுவோம். ஹாய், நான் காலேஜ் கொஞ்சம் அவசரமாக போகிறேன், கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? ஆக்சுவலாக நான் ஃபோன் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. சின்ன ஹெல்ப் தானே, நீங்கள் பண்ணுறீங்களே? பண்ணுவீங்க பாஸ். போகிற வழியில் தான் மாடர்ன் காலேஜ் இருக்குது, இறங்கிக்கிறேன். சரி ஏறி தொலை. ஐ திங்க் யூ டோன்ட் மைண்ட். உங்கள் கார் ஒன்றும் என் கார் அவ்வளோ பெருசாக இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓடா திறந்து. காரில் ஏசியில் இருக்குல்ல, போல ரைட். ஆக்சுவலாக என்னோட BMW கார் பஞ்சர் ஆயிடுச்சு. ஒய் ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் பாஸ் சிரிக்கிறீங்க? டேய் அது BMW இல்லடா, BMW டா. ஆக்சுவலாக பூன்னு சொல்லலாம், பீப்பம்னு சொல்லலாம், என் பாசற பண்ணி சொல்லலாம். டேய் வெற்றி, கொசு தொல்லை தாங்க முடியலடா. பாஸ் உங்கள் விஷயம் தெரியுமா? சுசல்லாம் கொசுவே கிடையாது. ஆமாம் வந்து கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் போகிறீங்கல்ல, அதே காலேஜில் தான் நாங்களும் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கோம். ரியலி? என்னால் நம்பவே முடியலையே. இங்கே பாருங்க, காலேஜில் எந்த ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளுங்க, கரெக்டாக சொல்லி நான் பண்ணித்தரேன். ஏண்டா கரஸ்பாண்டன்ட் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவர் யாருன்னு நினச்சிங்க? அவர் தான் என் தாய் மாமா. அவன் பேசுனதுக்கு ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறாங்கன்னு பார்க்குறீங்களா? உண்மை தெரிஞ்சா நீங்களும் ஷாக் ஆகிடுவீங்க. திருப்பதி போறதுக்கு உண்டியில பணம் போட்டு வச்சிருந்தேன், ஏதா காணோம்? சிரிச்சா என்ன அர்த்தம்? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல பையன் முதல்ல காலேஜுக்கு போறான், பழைய சட்டையை போட்டு போனா நல்லா இருக்குமா, அதான் புதுசா சட்டை எடுத்து கொடுத்தேன். என்னது 1500 ரூபாய்க்கு பேண்ட் சட்டையா? எந்த காலத்துடி இருக்க? இப்போ ஒரு சட்டையா 500 ரூபாய் விக்குது தெரியுமா? என்னவோ போங்க சாமி. இந்த கட்ட தெரிஞ்சா கட்ட மாட்டோமா? இது சொன்னா அவருக்கு எங்க புரிய போகுது? நல்லாவா இருக்கு? சரி, எப்படி சுத்தினாலும் கழுத்துல நிக்க மாட்டேங்குது. என்னப்பா? பா இது மட்டும் வேணாப்பா. ஏன்பா கை கட்டிக்கிட்டு அப்படி காலேஜுக்கு போனேன்னா சும்மா ராஜா மாதிரி இருக்காதப்பா, கட்டிட்டு போப்பா. எனக்கு இது பிடிக்கலப்பா, வேணாப்பா. சரி, உனக்கு பிடிக்கலன்னா கொடுத்துரு. சரிப்பா, நான் கிளம்பட்டுமா? சாந்தே, என்னங்க இப்ப வந்து பாரு நம்ம பையனை எப்படி இருக்கா, ராஜா மாதிரி. ஏன் என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல? ராசாவாட்ட இருக்கான். சரிப்பா, இப்ப நான் கிளம்புறேன். என்னப்பா காலேஜுக்கு போறேன்ற பேக் புக் எல்லாம் எதுவும் எடுத்துக்கலையா? இது வேற. சாந்தே, போய் அந்த பேக் இதையும் எடுத்துட்டு வா. இந்தாங்க. திரும்ப ரைட். சரிப்பா, இப்ப நான் கிளம்புறேன். வரமா? சரிப்பா. சரிப்பா. இது ஆசீர்வாதம் பண்ணுங்க.
நல்லா இருப்பா நல்லா இரு, நல்லா வரமா வரம்பா போயிட்டு வா பார்த்து போ. சாந்தி நான் கூட போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மஞ்சு 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 நில்றி. காலையிலேயே எவன் கிட்ட வைக்கிறா குத்துனனும். நில்லுடி. நான் என்னடி பண்ணேன்? என் மேல ஏண்டி கோச்சுக்கிற? அதான் பிரச்சனையே. லவ் பண்றல சொல்லி தொலைய வேண்டியதானே. சும்மா லோலோன்னு சுத்திட்டு இருக்கா. காத்திருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்குல்ல. இங்க பாரு, இதெல்லாம் பழைய படம் டயலாக். புதுசா நிறைய படம் வந்திருக்கு. முதல்ல அதை போய் பாரு. ப்ளீஸ் டி நில்லுடி. நான் உனக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன், நீ இப்படி பண்ற? என்ன பண்ண? இல்ல ஃபியூச்சர்ல பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணும்போது பாத்துக்கலாம். ப்ளீஸ் டி சொல்றத கேளுடி. டென்ஷன் ஆகாத என்ன? சிவாடி. ஐயோ மஞ்சு மஞ்சு என்னடி? இதுதான் கடைசி ஹெல்ப், ஓகேவா? இதுக்கு மேல நீ யாரோ நான் யாரோ. இதுடி போலாம். மஞ்சு உன்னை பார்க்க சொல்றீ. அவன் பார்க்க மாட்டான்டி. போடி. எப்படியும் அவன்கிட்ட இன்னைக்கு பேச போறதில்ல. எதுக்கு தேவையில்லாம சீன் போடுறா? அவன் என்ன டிபார்ட்மெண்ட் போய் கேட்டு வாடி. இத பாரு, மேலிருந்து குதிக்க சொல்றியா? குதிக்கிறேன். அவன்கிட்ட என்னால பேச முடியாது. அவன் ஓவரா பேசுவான். ஒரே ஒரு தடவை மட்டும் டி ப்ளீஸ் டி. என் செல்லம் இல்ல, என் அம்மா இல்ல, ஒரே ஒரு முறை மட்டும் டி. நான் பாவம் இல்ல. ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. ஒண்ணு வேணா பண்ணலாம். இந்த முறை நான் போய் மொக்க வாங்குறத விட ஏதாவது மொக்க மாட்டுவானா? மாட்டிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள். எஸ். ஒரு ஸ்மால் ஹெல்ப். சொல்லுமா. அந்த பையன் இருக்கான் இல்லையா? யாரு? அந்த கட்டம் போட்ட சட்டை. அவர் எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு சொல்றீங்களா? நான் கேட்கல, அவதான். அங்கிள் சீக்கிரம், அங்கிள் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இவனை பத்தி ஏதாவது சொல்லணும்னு பாக்குறீங்களா? இவனை பத்தி தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் பாருங்க. அவன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்டா? ஓகேயா? ஓகே. அப்படியே அந்த பில்டிங் எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லு அங்கிள். ஓகே ஓகே. அந்த பில்டிங் எங்க இருக்குன்னு அந்த பையன் கிட்ட கேட்டு சொல்லணும். இல்ல, அந்த பில்டிங் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியும். சூப்பர் அங்கிள், நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு டீடைல்ஸ் கேக்குறீங்களே, அந்த பையன் யாரு? அந்த பையன் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன அங்கிள்? அவன் யாரா இருந்தா எனக்கு என்னம்மா? ஆமா, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? இந்த காலேஜோட ஓல்ட் ஸ்டூடெண்டா? நீங்க படிக்கிறீங்களே, இந்த காலேஜோட பிரின்சிபலே நான் தான்மா. பிரின்சிபலா? நல்லா படிக்கணும், ஹாஸ்டல்ல படிங்க அங்கிள். வாடி.